அல்லாஹ் நான் சொல்லுவேன். அங்கே எப்படி இப்படி போகணுன்னு சொல்லுவேன். ஒரு 10 பேரை அனுப்புவேன். ஆண்களில் 10 பேர் முதல்ல போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் பெண்கள் எங்கே போகணும், ரெஸ்ட் ரூம் ஒது செஞ்சுட்டு, பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு, அங்கே பள்ளி இருக்கும். ஒமானில் மஸ்கட்டில் பள்ளி இருக்குது, சூப்பர் பள்ளிவாசல் இருக்குது. ஆனால் குளிக்க முடியாது. தொழுதுட்டு எஹ்ராமுக்கு உண்டான நியத்தை நான் அங்கே சொல்லித்தருவேன். இங்கே நான் சொல்லிடுறேன், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன். இதுதான் எஹ்ராமுடைய நியத். ஒருவேளை மறந்துட்டா கூட சொல்லிவிடுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன். இவ்வளோதான். யா அல்லாஹ், அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன், உனக்காக நான் கிளம்புறேன், உனக்காக நான் வர்றேன், உன்னுடைய சன்னிதானத்துக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா, கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? ஆண்கள் பெண்கள் எஹ்ராம் நியத்தை நான் அங்கே சொல்லித்தருவேன். இங்கே நியத்து வேண்டியது பேப்பரில் இருக்குது. அங்கே அங்கே இல்லை, வாட்டர் கேன் கீழே வச்சுருங்க. என்னென்னா உங்களுக்கு நியத்து அங்கே சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு நியத்து சொல்லி கொடுத்துருவேன். என்னென்னா எஹ்ராம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் சம்பந்தமான பேச்சு பேசக்கூடாது. நான் சொல்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வழி. இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னம்னா முழு திருப்தியாக இருக்கணும். நம்ம எதுக்கு போகிறோமோ அதோடைய வரலாறு நம்மளுக்கு தெரியும். இமாம் சொன்னார் இல்லையா, அந்த வரலாறு நம்ம எதுக்கு போகிறோமோ அது முழுசு நமக்கு திருப்தியாக இருக்கணும். எங்கே நம்ம போகிறோமோ அதோடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும். எல்லாம் சொல்லுவாங்க, இது அங்கே நடந்துச்சு, இது அங்கே நடந்துச்சு, இது நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு என்ன தெரியுதோ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நான் சொல்லுவேன். ஏன்னா எது சொன்னாலும் நான் பொறுப்புதாரி, அந்த பாவம் எங்களை வந்து அடையும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்லுவோம். அது என்னென்னு இங்கேயே நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம், நீங்கள் திருமணம் சம்மந்தமாக பேசக்கூடாது. உன்கிட்ட பொண்ணு இருக்கா, என்கிட்ட பையன் இருக்குது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, திருமணம் சம்மந்தமாக பண்ணுறது. கணவன் மனைவியும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் எதுவுமே அந்த இடத்துல எஹ்ராம் ஆடையில் பேசக்கூடாது. அதற்கு உண்டான செயல்பாடுகளை செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு புறம் பேசக்கூடாது. அவள் ஏன் அப்படி இருக்கா, நம்ம சொல்லி கேட்கலையே, அதையும் சுருமா விட்டுருக்கா, ஏன் தலையை இப்படி வச்சுருக்கா, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த ஆண் ஏன் இப்படி இருக்கார், நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் நடக்கிறத நான் சொல்கிறேன். இவரால் தான் லேட் ஆகுது, இவரால் தான் அஜரத்து கோவப்படுறாரு, அது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வரக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொருவரும் நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்மளுடைய வீட்டை சுத்தம் பண்ணால் நம்ம போகிறோம். எப்படி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குப்பையை அள்ளி கொண்டு போய் கொட்டுறதில்லை, கொளுத்தி விட போகிறோம். அந்த நன்மை நாடி நம்ம போகும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பாவங்களாக எழுதப்படும். அதனால் உங்களுடைய வாக்கு எஹ்ராம் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? தல்பியா. அந்த தல்பியா உங்களுக்கு எங்கே கடமையாகுது அப்படின்னா, மஸ்கட்டில் இல்லை, மஸ்கட்டில் நீங்கள் ஃப்ளைட்டில் 2வது ஃப்ளைட்டு ஏறுவீங்க. ஃப்ளைட்டு ஏறி இறங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு மீகாத் எல்லை வரும். அந்த மீகாத் எல்லை ஏர் ஹோஸ்டர் மூலிமா, ஃப்ளைட்டு பைலட் மூலிமா நான் உங்களை சொல்லுவோம். அல்மிகாத் அல்மிகாத் அல்மிகாத்துன்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் சாப்பாடு உண்டு, சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்திருப்போம். தூங்குகிற நேரத்தில் ஒரு சவுண்டு வரும், அல்மிகாத் அல்மிகாத் அப்படின்ட்டு. அந்த நேரத்துலேருந்து உங்களுக்கு தல்பியா ஸ்டார்ட் ஆகிடும். தல்பியா தெரியும்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இன்னொரு 3 நாளில் இதுதான் நம்ம காதில் கேட்க போகுது இன்ஷா அல்லாஹ். இது எங்கே ஆரம்பிக்கணும்? ஜித்தா போய் இறங்குறத ஆரம்பித்து பள்ளிவாசல் நுழையிற வரைக்கும் இருக்கணும். நடுவில் போவோம், பாத்ரூம் போவோம், தொழுவை நடக்கும், லக்கேஜ் எடுக்க போவோம். இது எது இருந்தாலும் இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ நாங்கள் சென்னையிலேருந்து என்ன ஓதலாம்? சென்னையிலேருந்து அப்படின்னா ஒரு ஹதீஸ் இருக்குது, மன்கான ஆஹிர்ஹு கலாமுல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு தஹுல் ஜன்னா. இதோடைய அர்த்தம் என்னன்னா, மன்னா மீன், மன்னா யாருன்ற அர்த்தம். யார், ஆஹிர் கடைசி, கலாம்னு நினைப்பு வச்சுக்கோங்க வார்த்தை. மன்கான ஆஹிர்ஹு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறோ, தஹல் அப்படின்னா உள்ள, ஜன்னானா ஜன்னத். இது சிம்பிளானதான். தஹலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கோ அவர் சொர்க்கம் நுழைவார். கரெக்ட் தானே? கரெக்டு தானே? தப்பு. அது அர்த்தம் என்னன்னா,
கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் தஹுல் ஜன்னா உண்மைதான். கடைசி நேரத்தில் அந்த வார்த்தை வரணுமே, வராது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, வல்தஃபத்தி சாக்கு பிசாக், கெண்டைக்காலோட பின்னக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும், களிமா சொல்லி கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்காத ஒரு ஹதீஸில் இது என்னன்னா, நீங்கள் பழகணும், சொல்லி பழகினா தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு வரும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த வார்த்தை வரும். அப்போ நீங்கள் இப்போலேருந்தே அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் உங்கள் வாய்ப்பு இருக்குமோ சொல்கிறேன். ஆஃப்டர் ஃபத்தஹுல் மக்கா, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாமுடைய சரித்திரம் மாறுனுச்சு. ஃபத்தஹுல் மக்காவுக்கு முன்னாடி ஒரு மாறுனுச்சு. ஃபத்தஹுல் மக்கானா என்னன்னா மக்காவோட வெற்றி, அதோடைய பெரிய வரலாறு. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்கே தர்பியா வகுப்பு நம்ம நடத்துவோம். அல்லாஹ் எனக்கும் உடல் ஷிஃபாவை கொடுக்கணும். எனக்கும் ரொம்ப முடியவே இல்லை, ஒரு சின்ன ஹார்ட்டில் பிரச்சனை. இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஆஸ்பத்திரி அன்சாரிகிட்ட போயிட்டு தான் வர்றோம். எனக்கும் அல்லாஹ் ராகத்து கொடுக்கணும், துவா செய்யுங்க. நான் அந்த சகோதரிக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்னோடதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அல்லாஹ் நாடுனா நடக்கும். என்னோட கேன்சல் பண்ணியாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியலை, லாஸ்ட் வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம். அப்போ என்னன்னா, நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் இந்த இடத்துலேருந்தே. எப்படி நீங்கள் அந்த களிமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல இந்த வீட்டை விட்டு போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமையில் தராசில் சிறந்தது கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? உலகத்திலேயே சிறந்த வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸை கவனிச்சுக்கோங்க. உலகத்திலேயே